வெல்கம் டு சந்திரோ மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏசிஓல கேட்ட வொக்காபுலரி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு 2 வீடியோ இதுல பார்த்திருக்கோம். சரியா? இது 2024ல கேட்ட செட்ல உள்ளதுதான். சரியா? ஒரு 2 வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. 2 கொஸ்டின் வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன். அது என்னன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. pour oil on troubled water. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இந்த மீனிங் எதுல கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் தெரியணும். pour oil on troubled water அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சமாதானப்படுத்துறது இல்ல அதை தீக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், pour oil on troubled water அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பெரிய பிரச்சனையை காம் டவுன் பண்றது, ஒருத்தவங்கள ரொம்ப கோவத்துல இருக்கிறவங்கள நம்ம சமாதானப்படுத்துறது, காம் டவுன் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், pour oil on troubled water அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் தெரிஞ்சிச்சா? அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்ல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, if you unnecessarily interfere in others affairs you will suffer yourself. மத்தவங்களோட பிரச்சனையில மூக்கணும் வச்சீங்கன்னா நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த இடியம்க்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அப்போ ஏ வச்சு வரது அப்படியே எலிமினேட் ஆயிடும். அடுத்து பாருங்க, fed up with the frequent strikes, the management decided to deal with the situation decisively. அதாவது நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடந்தனால மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்குது, இதுக்கு மேல இந்த ஸ்ட்ரைக் நம்ம நீடிக்க விட வேண்டாம், இந்த சிச்சுவேஷனை நல்லா முடிவு பண்ணி தீர்த்துருவோம் அப்படின்னு நினைக்குது. சரியா? இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, the government ordered a judicial inquiry into a communal riots in bid to pacify the situation. சூழ்நிலையை சமாதானப்படுத்துறதுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப pacify the situation. இப்போ இது கரெக்டா இருக்கு. சி வந்து கரெக்டா இருக்கு. இப்போ சி வச்சிருக்கிறது பாருங்க, ஒன்லி சி தான் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ பில டீல் வித் த சிச்சுவேஷனை டீல் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி டீல் பண்றாங்கன்னு தெரியாது. இந்த சிச்சுவேஷனை இன்னும் மோசமாக்குறாங்களா இல்ல வந்து சமாதானமாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை டீல் பண்றாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப எந்த மாதிரி டீல் பண்றாங்கன்னு தெரியாது. சோ ஆனா சீல வந்து என்ன தெளிவா கொடுத்துறாங்க, பாசிஃபை த சிச்சுவேஷன். பாசிஃபை அப்படின்னாலே சமாதானப்படுத்துறது. சோ ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கிறது, சமாதானப்படுத்துறது அப்படிங்கறதுதான் pour oil on troubled water. சி கரெக்டா இருக்கு. ஒன்லி சி ஸ்டேட்மெண்ட் சி கரெக்ட்லி யூசஸ் த இடியம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. கனோஷியர், உட்டோபியா, அல்மனிக், பிலிஸ்டைன் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சா ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். இந்த கொனோஷியர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கலையோட ஜட்ஜா இருந்தாங்கன்னா அது கொனோஷியர். சரியா? அதுதான் கொனோஷியர்னு சொல்லுவோம். அப்புறம் பாருங்க, அல்மனாக் அப்படின்னு இருக்கு. அல்மனாக் அப்படிங்கறது ஒரு கேலண்டர் மாதிரி, முக்கியமான நாட்கள் மட்டும் அதுல இருக்கும். அது அல்மனாக். சரி. அப்புறம் யூட்டோபியா அப்படின்னு சொல்றது இப்போ நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான். நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருக்கும், மொத்த இந்த உலகமே பெர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த யூட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு நமக்கு இப்போ பிரசன்ட்ல இல்ல, பட் அப்படி இருந்தா அந்த இமேஜினேஷன்ல சொல்லுவாங்க இல்லையா, அது யூட்டோபியா. சரியா? அப்புறம் பிலிஸ்டைன். பிலிஸ்டைன் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிலிஸ்டைன் அப்படின்னா கலைகள்ல ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவோம், பிலிஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு இலக்கியமா இருக்கட்டும், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அறிவு சார்ந்த விஷயம் அப்படிதான் யோசிப்பாங்களே தவிர இந்த கலை விஷயங்கள்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை பிலிஸ்டைன் சொல்லலாம். 4க்கும் மீனிங் தெரிஞ்சுச்சா? இப்ப நம்ம அதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 4 ABCD. இதை பாருங்க, ஆனுவல் கேலண்டர். கேலண்டர் அப்படிங்கறது இந்த அல்மனாக்க சொல்லுவோம். கரெக்டா? இப்போ 2க்கு ஏ வரணும். 2க்கு ஏ அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு, மத்த 2 எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, அடுத்த பி பாருங்க, ஒன் ஹூ இஸ் அ கிரிட்டிக்கல் ஜட்ஜ் ஆஃப் எனி ஆர்ட் அப்படின்னா 1 வரணும். இப்போ பிக்கு 1 இங்க இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 36 பாருங்க, பெட்டர் லேட் தேன் நெவர். இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி. இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பெட்டர் லேட் தேன் நெவர். ஓகேவா? செய்யாம இருக்கிறத விட ஒரு விஷயத்த லேட்டா செய்யறது கூட ஓகே தான் அப்படின்ட்டு. ஒரு விஷயத்த ஒருத்தங்க செய்யவே இல்லை, இன்னொருத்தங்க அதை லேட்டா பண்ணிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது இது 2 பேர்ல யாரு பெட்டர் அப்படின்னா லேட்டா பண்ணவங்க பெட்டர். செய்யாம இருக்கிறத விட அட்லீஸ்ட் ஒருத்தங்க கொஞ்சம் டிலே பண்ணியாவது அந்த வேலையை செய்யறாங்கன்னா அது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதுக்கான மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. இதுலயே தெளிவா மீனிங் இருக்கு. டைரக்ட் மீனிங் தான். ஆப்ஷன் பார்த்து முடிவு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் குட் டு கிளீன், காட் இஸ் கிளீன் அண்ட் யூ ஷுட் பி டு. அதாவது கிளீன்லினஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, சுத்தமா இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அது இங்க வராது. அடுத்து பாருங்க, இட்ஸ் பெட்டர் டு ஃபினிஷ் சம்திங் லேட். ஒரு விஷயத்த லேட்டா முடிக்கலாம் than never do it all. செய்யாம இருக்கிறத விட அந்த விஷயத்த லேட்டா முடிக்கிறது பெட்டர். அதேதான், டைரக்ட் மீனிங்னால ஈஸியா போடலாம். 36 ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆண்டனம் கேட்டிருக்காங்க. கார்புலண்ட். கார்புலண்டோட ஆப்போசிட் என்ன? கார்புலண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கார்புலண்ட் அப்படின்னாலே சப்பியா இருக்கிறது, ஃபேட்டா இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. ஓவர் ஃபேட்டா இருக்கிறது, பல்கா இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்புலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட், சப்பி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எக்ஸ்ட்ராவா குண்டா இருக்கிறது அப்படிலாம் சொல்றோம்.
இதோட ஆப்போசிட் கேக்குறாங்களா, ஸ்லிம்மா இருக்கிறது. மத்ததுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா போட்டுடலாம். ஏரியல், அனகோடிஸ்ட், அப்புறம் நரேட்டர் இதுக்கெல்லாம் மீனிங் தெரியாட்டி கூட ஸ்லிம் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஸ்லிம்னா மெலிஞ்சு போய் இருக்கிறது, கார்புலண்ட் அப்படின்னா ஓவர் ஃபேட்டா இருக்கிறது. மத்ததுக்கும் மீனிங் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஏரியல் அப்படின்னு இருக்கா. ஏரியல் அப்படின்னா ஏர் ரிலேட்டடான விஷயங்கள், வான்வெளி சம்பந்தமானது. இதே அனக்டாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பர்சனை பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லுவாங்களா, ரியல் இன்சிடென்ட் பத்தி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி சொல்றவங்கள நம்ம இப்படி அனக்டாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நரேட்டர் அப்படின்னா நரேஷன் பண்றவங்க, கதை சொல்றவங்கள நரேட்டர் அப்படின்னு சொல்றோம். கரெக்டான ஆன்சர் ஸ்லிப், கார்புலண்ட். அடுத்து பார்க்கலாம் 38 பாருங்க. இதுவுமே வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஹாலுசினேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், ரெவரி, நாஸ்டால்ஜியா. இந்த 4 எனத்துக்கும் இங்க இருக்குது. 4 சென்டென்ஸ் இருக்கு. எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? இதோட டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது பிரம்ம மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே செய்யாது, ஆனா நடந்த மாதிரி நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அது ஹாலுசினேஷன். கிட்டத்தட்ட கொஞ்சம் பைத்தியம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே காட்டிக்கிறாங்கன்னா ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இன்ட்ரோஸ்பெக்ஷன். மைண்ட் ரீடிங் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற இருக்கு நாஸ்டால்ஜியா. நாஸ்டால்ஜியா அப்படின்னா பழைய நினைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இப்போ காலேஜ் முடிச்சிருப்போம், ஸ்கூல் முடிச்சிருப்போம், அந்த நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்ப்போம், இல்ல நடந்த ஏதோ ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் நினைச்சு ஐயோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு நினைப்போம். அதுதான் வந்து நாஸ்டால்ஜியா. அந்த பழைய காலத்து நிகழ்வுகளை வந்து ஞாபகப்படுத்துறத நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்க, ரெவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்து இப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அதை நம்ம யோசிக்காம ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருப்போம் இல்லையா, அதை ரெவரி அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுத்தி இருக்கிறத நமக்கு தெரியாது, நம்ம ஒரு கனவு உலகத்துல இருந்தோம் அப்படின்னா அது ரெவரி. 4க்கும் மீனிங் தெரிஞ்சுட்டா இப்ப மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்ப ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு பாருங்க. த ஆக்ட் ஆஃப் லுக்கிங் இன்டு ஒன்ஸ் மைண்ட். ஒருத்தவங்க மைண்ட தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரோஸ்பெக்ஷன். அப்ப 3க்கு ஏ வந்திருக்கணும். ரைட்டா? 3A எங்க இருக்குன்னு பாருங்க. A3 2 இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, a pleasure mixed with sadness as recalling happy moments in the past. பழசுல நடந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை நினைச்சு சோகமாகுறாங்க. ஓகே, சோகம்னா ஐயோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அது. அதுக்கு என்ன பார்த்தோம், நாஸ்டால்ஜியான்னு பார்த்தோம். அப்போ பிக்கு 4 வந்திருக்கணும். பிக்கு 4ங்கிறது ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3. மற்றது பாருங்க, சிக்கு 1 செக் பண்ணிடலாமா? a false perception of things that do not really exist. ஒரு விஷயம் நடக்காததான் நடந்த மாதிரி பண்றது ஹாலுசினேஷன். கரெக்ட். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஆப்சென்ட் மைண்டட் ரெவரி எல்லாமே கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம் 39 பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இப்ப எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ, எத்தனை கொஸ்டின் நீங்களாவே ட்ரை பண்ணி கரெக்டா போட்டீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? 39 பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின். இது வந்து சினானிம், கிட்டத்தட்ட சினானிம் தான். சினானிம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இதுல கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு இந்த ஐபில ஃபுல்லாவே இந்த வொக்காபுலரி ஃபுல்லா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், இடியம்ஸ் இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டைம் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும், மத்தபடி மீனிங் தெரிஞ்சா ஈஸியா போட்டுரும். சரி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the trade embargo has impacted export revenue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பார்கோ அப்படின்னாலே தடை பண்றத சொல்லுவாங்க. ப்ரிவென்ட் ஏதோ ஒரு தடைய சொல்றாங்க. பிளாக் சொல்லலாம், தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது, பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப ட்ரேட பேன் பண்ணனால ரெவென்யூ, எக்ஸ்போர்ட்ல பண்ணக்கூடிய ரெவென்யூ வந்து நமக்கு அடி வாங்குது, ரெவென்யூ கிடைக்கல, அதுல வரக்கூடிய அமௌண்ட் நமக்கு வரலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ எம்பார்கோ அப்படின்னாலே தடை அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு ரிலேட்டடா இருக்க கூட கன்க்ளூஷன் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, the new trade laws have exempted goods from duty. இங்க இந்த சென்டென்ஸ்ல எங்கேயுமே தடை அப்படிங்கிறது வரல. இது என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ட்ரேட்ல லா கொண்டு வந்தனால பொருட்களுக்கு டியூட்டிஸ் போடுறது இல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, ட்ரேடிங் இன் சர்டன் குட்ஸ் has been temporarily stopped. இத பாருங்க, டெம்பரரி ஸ்டாப், டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப்னா தடை போட்டாங்க, எம்பார்கோனாலும் தடை. அப்போ ஸ்டாப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சே நம்ம கணிச்சிடலாம். செகண்ட்ங்கிறது நமக்கு வரப்போகுது. 39க்கு 2. இந்த தேர்ட் பாயிண்ட் வாசிங்க. the government order has put restrictions. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா தடை அப்படின்னு அர்த்தம். எம்பார்கோனாலும் தடைன்னு அர்த்தம், ஸ்டாப் பண்றதுனா தடைன்னு அர்த்தம். அப்ப 3மே நமக்கு மேட்ச் ஆகுது. தேர்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, எக்ஸ்போர்ட்ஸ் have increased after signing of a new trade treaties. இங்க எங்கேயுமே இன்க்ரீஸ்டு, நியூ ட்ரேட் ட்ரீட்டிஸ், இங்க எங்கேயுமே தடை அப்படிங்கிற வார்த்தை வரல. ஸோ 4 வராது. சரி, அப்ப 2ம் 3யும் மட்டும்தான் நமக்கு இந்த எம்பார்கோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை கொடுத்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மீனிங் தரக்கூடியத அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா 2ம் 3யும் தான் கரெக்ட். 2 and 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. 39க்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அந்த 40 பாருங்க, இதுவுமே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான்.
இதுவுமே சினானிம் தான். ஓகே, ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹி பிகம் அ ப்ராடிகல் ஆஃப் ஹிஸ் ஃபார்ச்சூன். இதுல ப்ராடிகல் அப்படிங்கறது தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. சரியா, அண்டர்லைன் பண்ணிட்டு இதே மீனிங் தரக்கூடிய கன்க்ளூஷன்ல எங்க வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ப்ராடிகல் அப்படிங்கிற வார்த்தை வராது, பட் அதோட மீனிங் ரிலேட்டடான கன்க்ளூஷன் எங்கேயாச்சும் இருக்கும், அதுதான் நம்ம சூஸ் பண்ணோம். சரியா, ஃபர்ஸ்ட் அப்போ ப்ராடிகலுக்கு மீனிங் தெரியணும். ப்ராடிகல் அப்படின்னாலே ஊதாரித்தனமா செலவு பண்றது. இதை வந்து சினானிம்ல எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஊதாரித்தனமா செலவு பண்றது, இல்ல தாராளமா செலவு பண்றது, தாராள மனசுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட என்ன சொல்லலாம், இந்த ப்ராடிகல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்னன்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃபார்ச்சூன், அதாவது அவனோட லக் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அதனால அவன் ஊதாரித்தனமா செலவு பண்றான், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடிகல் மட்டும் நீங்க பார்த்தா போதும், அது ரிலேட்டடா வரக்கூடிய கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், he gained wisdom and spent money cautiously. அவன் மணியை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்றான்னு கொடுத்துருக்காங்க. காஷியஸ்லி அப்படின்னா, காஷன் அப்படின்னாலே ஜாக்கிரதை. இப்ப ஜாக்கிரதையா காசை செலவு பண்றான், அப்போ ஊதாரித்தனமா செலவு பண்ணல, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு ஆப்போசிட் கேட்டிருந்தா கன்க்ளூஷன் 1 சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சினானிம் வேணும், அதனால இதை அப்படியே தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. சரியா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராதா? அப்புறம் அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராதுங்கிறது ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது, ஏன்னா எங்கேயுமே 1 அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஸோ அதை வச்சு கூட நம்ம போட்டலாம், 1 வரவே செய்யாது, வாசிக்க கூட தேவையில்லை. செகண்ட் பாருங்க, being the only heir he inherited all his father's wealth. அவன் தான் ஒரே அந்த பரம்பரையில ஒரே பையனா இருக்கனால அவனோட அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரே பையன், அதனால அப்பாவோட சொத்து எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. இன்ஹெரிட்டட் அப்படின்னா அந்த பரம்பரை சொத்து இன்னொருத்தங்களுக்கு ஒரு பரம்பரையில இருந்து இன்னொருத்தங்களுக்கு போகும் இல்லையா, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அப்படி போயிருக்குன்னு சொல்றாங்க. அவன் எப்படி செலவு பண்றான்றத பத்தியே கொடுக்கல, போயிருக்குன்னு மட்டும் தான் சொல்றாங்க. இப்ப இந்த சென்டென்ஸ்ல இந்த ப்ராடிகலுக்கான யூசேஜ் இங்கே இல்லை. சரி, அப்ப செகண்ட் கன்க்ளூஷனுமே நமக்கு வராது. செகண்ட் வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் பாருங்க, he squandered his wealth recklessly and lost all he had. ஓகேவா, இது வந்து squandered his wealth, அவனோட வெல்த், அவன்கிட்ட இருந்த சொத்தை என்ன பண்ணிட்டான். இப்ப ஸ்குவாண்டருக்கு நமக்கு மீனிங் தெரியலன்னே வச்சுப்போம், ஆனா ஆண்ட் இருக்கு இல்லையா, ஆண்ட் இருக்குன்னா இங்க என்ன வந்துச்சோ அதே மாதிரி மீனிங் தான் இங்க வரும். ரைட்டா, லாஸ்ட் ஆல் ஹி ஹட், இருக்கிறத எல்லாத்தையும் தொலைச்சிட்டான்னு இருக்கு. அப்போ அவன் சொத்தை சேர்த்து வச்சிருந்தா கண்டிப்பா தொலைச்சிருக்க மாட்டான். ரைட்டா, லாஸ்ட் அப்படின்னா அவன் கண்டிப்பா செலவழிச்சிருப்பான். இப்போ இந்த ஸ்குவாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு இந்த ஸ்குவாண்டர்டுக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஸ்குவாண்டர்ட் ஹிஸ் வெல்த் அப்படிங்கறத அழிக்கிறதா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். எதுக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் எலிமினேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஒன்னு ஃபோர்த் இருக்கும், இல்ல தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபோர்த் பார்க்கலாம். He assumed the responsibility of increasing his father's fortune. அவன் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறான், இன்க்ரீசிங் த ஃபாதர்ஸ் ஃபார்ச்சூன், ஃபாதரோட ஃபார்ச்சூனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அப்ப கூட்டுறான், அவனோட சொத்தை வந்து கூட்டணும்னு தான் நினைக்கிறான். அப்ப இங்க வராது. ஸ்குவாண்டர்ட்ல டவுட் இருந்தா கூட, மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஒன்லி ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது. ஸ்குவாண்டர்ட் அப்படின்னா அதோட மீனிங் வீணாக்குறது அப்படிங்கறதா அர்த்தம். ஆனா நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட, நமக்கு ஒரு விஷயத்துக்கு மீனிங் தெரியாட்டி கூட மத்த ஆப்ஷன்ஸ் வச்சோ இல்ல ஆப்ஷன் வச்சு மத்த எலிமினேட் பண்ண முடியுதான்றத வச்சு செக் பண்ணிக்கோங்க. சரியா, அது அப்படியே ஆன்சர் போட முடியும். ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸ்குவாண்டர்ட் ஹிஸ் வெல்த் அப்படின்னா அவனோட வெல்த் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றான் அப்படின்னு. ரெக்லெஸ்லி அப்படின்னாலும் இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலும் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ரெக்லெஸ்லி அப்படின்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறது, அவன் காசு விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கான், ஊதாரித்தனமா இருந்திருக்கான் அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா, 41 பாருங்க, சினானிம் கேக்குறாங்க. டைரக்டா கேட்டுட்டாங்க, இக்யூஓக்கல் அதோட சினானிம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இக்யூஓக்கல் அப்படின்னாலே கிளியர் இல்லாம இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு 2-3 மீனிங் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்ல, அதுதான் இக்யூஓக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வெவ்வேறு விதமா நம்ம புரிஞ்சுக்கப்படுவோம், அது வந்து இக்யூஓக்கல் அப்படிம்பாங்க. ஒரு கிளியர் தெளிவு இருக்காது, இதுதான் அப்படின்ற தெளிவு இருக்காது. இப்ப சில வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கும், அந்த மாதிரி பட்டதுதான் இந்த இக்யூஓக்கல் அப்படிங்கிறது. இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சர்டைனா சொல்ல முடியாது, அன்சர்டைனா இருக்கிறது தான் இந்த இக்யூஓக்கல். சரியா, அதோட மீனிங் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்அனிமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்அனிமஸ் அப்படின்னா இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அதான் என்ன சொல்லுவோம், அன்அனிமஸ். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா யுனானிமஸ் டிசிஷன் சொல்லுவாங்க. யுனானிமஸ் டிசிஷன் அப்படின்னாலே எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன். யுனைடெட் அப்படிங்கிறது தான், யுனைடடா இருக்கிறத சொல்லுவாங்க யுனானிமஸ் அப்படின்னு. சரியா, அப்புறம் அக்லூட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தடை போடுறது. இதுக்கு முன்னாடி தடை போடுறதுன்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம், எம்பார்கோன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தோம். கரெக்டா, ஒரு எம்பார்கோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பார்த்தோம். பிளாக் பண்றது, தடை பண்றதுதான் இந்த அக்லூட், அப்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் அக்லூட். அதுக்கும் இக்யூஓக்கலுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் வராது, செகண்ட் வராது. அப்ஸ்ட்ரக்ட்னாலும் அதேதான், தடை. அக்லூட், அப்ஸ்ட்ரக்ட் இது ரெண்டும் சினானிம். செகண்டும் தேர்டும் சினானிம். ஆனா நமக்கு இக்யூஓக்கலோட சினானிம் கேட்கறதுனால ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆம்பிகுவஸ் அப்படின்னா அன்கிளியர், தெளிவா இல்ல அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் சினானிம். அடுத்து பார்க்கலாமா, 42 பாருங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. ஏஜஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏஜஸோட சினானிம். ஃபர்ஸ்ட் ஏஜஸ் அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன் அர்த்தம், நம்மளை பாதுகாக்கிறத சொல்லலாம், இல்ல நமக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட்டை சொல்லலாம். நமக்கு ஒரு பக்கபலமா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஏஜஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க மீனிங் பாருங்க, அக்ரவேட், ஸ்ப்ரெட், இன்டென்சிஃபை, ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறதுதான் கரெக்ட், டைரக்ட் மீனிங் தான்.
மத்ததுக்கெல்லாம் மீனிங் பாருங்க. அக்ரவேட் அப்படின்னா இன்னும் பிரச்சனையை பெருசாக்குறத அக்ரவேட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ப்ரெட் அப்படின்னா பரப்புறது, எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, பரப்புறது. இன்டென்சிஃபைனா இன்னும் தீவிரப்படுத்துறது. ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் ஏஜஸ்க்கு கரெக்டான சினம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, செலக்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் an idiom. இடியமோட மீனிங் கேட்கறாங்க. ஸ்பிளிட்டிங் ஹேஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸ்பிளிட்டிங் ஹேஸ் இஸ் ஃபியூட்டைல் அண்ட் வில் நாட் ரிசால்வ் அவர் ப்ராப்ளம். ஃபியூட்டைல் அப்படின்னா அது வீண் அப்படின்னு அர்த்தம். அண்ட் வில் நாட் ரிசால்வ் அவர் ப்ராப்ளம். அப்போ ஸ்பிளிட்டிங் ஹேஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வீண் தான், அது நம்ம பிரச்சனையை தீக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிளிட்டிங் ஹேஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஆனதுன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ ஸ்பிளிட்டிங் ஹேஸோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்த ஓவரா பேசுறது, அது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அவ்வளோ இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்பிளிட்டிங் ஹேஸ் அப்படிங்கிறது. அப்ப அப்படி பண்றது வீண், அது நம்ம பிரச்சனையை எப்பவுமே தீர்க்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அதுக்கு கரெக்டான கன்க்ளூஷன் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பாருங்க, 1 பாருங்க, சூப்பர்ஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் வில் சர்ஃபேஸ் ஃபார் த ப்ராப்ளம் அட் ஹேண்ட். நம்ம மேலோட்டமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே போதுமானது, இந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு மேலோட்டமான இன்வெஸ்டிகேஷன் போதும்னு சொல்றாங்க. அப்ப இது ஓகே. இதுல வந்து ஸ்பிளிட்டிங் ஹேஸுக்கான எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்பிளிட்டிங் ஹேஸ் அப்படின்னா தேவையில்லாம பண்றது, கரெக்டா? ஒரு சின்ன விஷயத்த கூட ஓவரா பண்றது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், இது முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிவியல் மேட்டர், ஸ்டார்ம் இன் a டீ கப், இதெல்லாம் இடியமா பார்த்திருப்போம். ஸ்டார்ம் இன் a டீ கப் அப்படிங்கிற மாதிரி. அதே இதுலதான் வந்து நமக்கு இந்த ஸ்பிளிட்டிங் ஹேஸ் அப்படிங்கிற இடியமும் வரும். சரியா? ஸ்டார்ம் இன் a டீ கப் இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிவியல் மேட்டர்ஸ் அப்படிங்குவாங்க. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஒரு ட்ரிவியல் ப்ராப்ளம்ஸ், சின்ன விஷயத்துக்கு, முக்கியம் இல்லாத விஷயத்துக்கு பிரச்சனை பண்றது. இதே மீனிங் தான் ஸ்பிளிட்டிங் ஹேஸ். இந்த கன்க்ளூஷன் 1ங்கிறது வராது. அடுத்தது பாருங்க, மேக்கிங் peevish criticisms on trivial matters will not lead us anywhere. இந்த peevish criticism on trivial matters தெளிவா கொடுத்திருக்காங்களா? ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு நம்ம வந்து ஓவரா கிரிட்டிசிசம் பண்ணோம் அப்படின்னா அது நம்மள எங்கேயுமே கொண்டு போகாது, அதை வச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப இது கரெக்ட். இந்த ஸ்பிளிட்டிங் ஹேஸுக்காக கரெக்டா இருக்குது இந்த 2. ஏன்னா ட்ரிவியல் மேட்டர்ஸ்க்கு, சின்ன மேட்டருக்கு ஓவரா இது பண்றது. ஸ்பிளிட்டிங் ஹேஸ்னாலும் அதே தான். அப்ப 2 நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து தேர்ட் பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நாட் டாலரேட்டட் இன் டிக்டேட்டர்ஷிப். ஓகேவா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வெவ்வேறு கருத்து இருக்கிறத நம்ம சகிச்சுக்க மாட்டோம்னு கொடுக்குறாங்க. அதுக்கும் ஸ்பிளிட்டிங் ஹேஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப 2 மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஒன்லி 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? 44 பாருங்க, இதுவுமே இடியம் தான். இடியமோட மீனிங் கோ டவுன் லைக் அ லெட் பலூன். ஓகேவா? இதோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களால நம்ம ரொம்ப தாக்கப்படுறோம், நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நேம் வருது அப்படின்னா அதான் கோ டவுன். டவுன்ன்ற மாதிரி நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதோட மீனிங் பாருங்க, டு பி ரிசீவ்ட் பேட்லி பை அன் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்ல இருந்து நெகட்டிவான ஒரு இது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கரெக்ட். எதுக்கும் மத்தது செக் பண்ணுங்க. டு சரண்டர், தோல்வியை ஒத்துக்கிறோமான்னு கேக்குறாங்க. கேம்பிள் எவ்ரிதிங் யூ ஹேவ், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம கேம்பிள் பண்றோமான்னு கேட்காங்க. கேம்பிள் அப்படிங்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி. இதை வச்சு இந்த இதுல தோத்துட்டோம்னா இதை தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கேம்பிள். காசை இழக்கிறதுக்கு அந்த ரம்மி கேம் மாதிரி தான். சரியா? புட் யோர் செல்ஃப் இன் டஃப் பொசிஷன் இன் ஆர்டர் டு சப்போர்ட் சம்மன் ஆர் சம்திங். இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளே வந்து ஒரு டஃப்பான பொசிஷன்ல போட்டிருக்கோமான்னு கேட்கறாங்க. இல்ல. கரெக்டான மீனிங் டு பி ரிசீவ் பேட்லி பை அன் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டு கோ டவுன் லைக் அ பேட்லி பலூன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 45 பாருங்க, which of the following statement uses the given idiom correctly. கொடுத்திருக்க இடியமா எங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க? எல்லாத்துலயுமே கங்காரு கோட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து எங்கெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கங்காரும் இருக்கு, கோட்டும் இருக்கும். ரெண்டும் சம்பந்தம் இல்லாதது. கரெக்டா? இது ஒரு அனிமல் இருக்கு, இது கோட் அந்த மாதிரி இருக்கு. இதுல எதுல முக்கியமானதுன்னு பாருங்க. இடியமோட மீனிங் தெரியணும். ஃபர்ஸ்ட் கங்காரு கோட் அப்படின்னா இதுல எங்கேயுமே அனிமல் ரிலேட்டடா வரவே செய்யாது. சும்மா அது இடியம்ன்றதுனால ஒரு நேம் வந்திருக்கே தவிர கங்காருக்கும் இந்த இடியமுக்கும் சம்பந்தமே இருக்கு, இதோட மீனிங்க்கும் சம்பந்தமே இருக்காது. கங்காரு கோட் அப்படின்னா நியாயம் இல்லாத ஒரு கோர்ட், சட்ட விரோதமா நடந்துக்கக்கூடிய கோர்ட். கோர்ட் அப்படின்னாலே நியாயமா நடந்துக்கணும். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க கோர்ட்டை நம்ம கங்காரு கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி? அது கோர்ட் ரிலேட்டடான ஒரு டேர்ம் தான். சரியா? இப்ப பாருங்க, எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இடியம் யூஸ் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இட் இஸ் எக்ஸைட்டிங் டு see the கங்காரு கோட் ஃப்ரீலி மூவிங் இன் த zoo. ஜூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஜூ எல்லாம் அனிமல் ரிலேட்டடா வரக்கூடியது. ஆனா இது சும்மா நம்மள கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. கங்காரு கோட் அப்படின்னாலே அதுக்கும் கங்காருக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப இதை சும்மா தூக்கிடலாம். சரி? அடுத்து பாருங்க, மெனி வில்லேஜஸ் இன் இந்தியா ஸ்டில் ஆர்கனைஸ் அ கங்காரு கோட் விச் இஸ் அன்பார்ச்சுனேட். நிறைய இந்தியால இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜ் வந்து கங்காரு கோட்டை அரேஞ்ச் பண்றாங்க. அது ரொம்ப அன்பார்ச்சுனேட். அன்பார்ச்சுனேட்னா அன்லக்கி அப்படின்னு அர்த்தம். ஆமா, உண்மைதான். கரெக்டா? நியாயமா நடந்திருக்க கோட் இருந்தா ஓகே, நியாயம் இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னாலே அது அன்லக்கி தான். அப்போ கங்காரு கோட் இதுல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் பாருங்க, those who conduct kangaroo court will soon find themselves hounded by the law of the land. கங்காரு கோர்ட்டை கண்டக்ட் பண்றவங்க சீக்கிரமே சட்டத்துக்கு கீழே ஒப்படைக்கப்படுவாங்க, பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஹவுண்டட் பை த லா அப்படின்னா சட்டத்துக்கு கீழே தண்டனை வழங்கப்படும். கரெக்ட். ஓகே? அப்ப இந்த சென்டென்ஸ்லயுமே கங்காரு கோர்ட்டை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல
இப்போ 2 and 3யுமே கரெக்ட். 2 and 3 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. இது 45 ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 46 பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்டரம் கேக்குறாங்க. மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க ஆன்டரம். ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட், டிரான்சியன்ட், லாமெண்ட். மூணுக்கும் மீனிங் தெரியணும் ஃபர்ஸ்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படினாலே பிரச்சனைன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கு இடையில கொடுக்கக்கூடிய ஃபைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்ஃப்ளிக்ட். இப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கணும்? ரெண்டு பேருக்கு இடையில ஒத்து போகணும் அப்படிங்கிறது. பெர்மனன்ட் அப்படின்னா நிரந்தரம்னு அர்த்தம். அக்கார்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட், ஒத்து போறதுன்னு அர்த்தம். சரியா? ஒத்து போறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கான்ஃப்ளிக்ட்னா ஃபைட், அதுக்கு ஆப்போசிட் பி. ஒன்னுக்கு பி எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க டிரான்சியன்ட். டிரான்சியன்ட் அப்படின்னா அதோட மீனிங் டெம்பரரின்னு அர்த்தம். டெம்பரரியா இருக்குது, விஷயம் தற்காலிகமா இருக்குது. அப்ப அதோட ஆப்போசிட் பெர்மனன்ட், நிரந்தரமா இருக்குது. 2க்கு பி வரணும். இப்போ 1க்கு சாரி 2க்கு ஏ வரணும். கரெக்டா? 2க்கு ஏ வரணும். 2க்கு ஏ இங்க இருக்கு. 1க்கு பி 2க்கு ஏனா ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். 3க்கு சி, அதாவது லாமெண்ட்க்கு அப்ளாஸ் அப்படிங்கிறது. லாமெண்ட் அப்படின்னா ஒப்பாரி வைக்கிறது, ஏதோ வருத்தத்துல புலம்புறது, ஒப்பாரி வைக்கிறது. அப்ளாஸ்னா பாராட்டுறது. இது நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆப்போசிட் அக்கார்ட், டிரான்சியன்ட்க்கு ஆப்போசிட் பெர்மனன்ட், லாமெண்ட்க்கு ஆப்போசிட் அப்ளாஸ். அடுத்து பார்க்கலாமா 47 பாருங்க. ஸ்டேட்மெண்ட். She threw up the sponge after watching a female double her size as her opponent. அவ வந்து threw up the sponge, இது ஒரு இடியம். இது அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா after watching a female double her size as her opponent. அவளோட ஆப்போனன்ட் வந்து அவளுக்கு ஆப்போனண்டா இருக்கவங்க அவளை விட டபுள் சைஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ த்ரூ அப் த ஸ்பான்ஸ் பண்ணிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கை விட்டுட்டா. இப்ப ஏதோ ஒரு போட்டி நடக்குது, நமக்கு ஆப்போனன்ட், நமக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்மளை விட 2 மடங்கு வலிமையானவங்களா இருக்கலாம், இல்ல 2 மடங்கு அவங்க டபுள் த சைஸ் இருக்கும்போது நமக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். எப்படியும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு மேல நம்மளே நம்ம நம்ப மாட்டோம். ரைட்டா? அடுத்தவங்க மேலதான் அந்த நம்பிக்கை இருக்கும். இப்போ த்ரூ அப் த ஸ்பான்ஸ் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா கிவ் அப் பண்றது, நடக்காது அப்படின்ட்டு அதை வந்து கிவ் அப் பண்றது, சரண்டர் ஆகுறதுன்னு சொல்லலாம். இதுதான் கைவிடுறது, இந்த முயற்சியை கைவிடுறத த்ரூ அப் த ஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடியம் மீனிங் தெரியாட்டி கூட இதை வாசிக்கும் போது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அவளை விட ஆஃப்டர் வாட்சிங் ஃபீமேல் டபுள் ஹர் சைஸ், அவளை விட டபுள் சைஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவ வந்து பாசிட்டிவா எடுத்திருக்க மாட்டா, நெகட்டிவா தான் எடுத்திருப்பா. த்ரூ அப் த ஸ்பான்ஸ் அப்படின்னா முயற்சியை கைவிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு இடியம் உண்டு, அதுவுமே த்ரோ இந்த டவல் அப்படின்ற மாதிரி வரும். த்ரோ இந்த டவல்னாலுமே நம்ம வந்து சரண்டர் ஆகுறது, இல்ல நான் இந்த போட்டியில இருந்து விடுபடுறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் த்ரோ த டவல், த்ரூ அப் த ஸ்பான்ஸ். ரெண்டு இடியமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே முயற்சியை கைவிடுறதுக்காக சொல்றது. அப்ப எந்த கன்க்ளூஷன்ல இதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, she forgot all her weakness and gave a good fight. அவளோட வீக்னஸை மறந்து கரெக்டான ஃபைட் கொடுத்துருக்கா, டஃப் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது கரெக்ட் இல்ல, ஏன்னா அவ கை விட்டுட்டா. இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. சோ கன்க்ளூஷன் 1 வராது. அப்புறம் பாருங்க செகண்ட் பாருங்க, she accepted her defeat. அவ தோல்வியை அவ ஒத்துக்கிட்டான்னு வருது, அதுதான் உண்மை. கரெக்டா? அப்ப 2 வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, she abandoned the competition. காம்படிஷனை விட்டு போயிட்டா, வேண்டாம் இந்த காம்படிஷன்ல இருந்து விடுபடுறேன்னு போயிட்டா. அப்ப 3யுமே கரெக்ட். அப்ப 2 and 3 வரணும். 2 and 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஒன்லி கன்க்ளூஷன் 2 and 3. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா 48 பாருங்க. சினோனிம்ஸ் வச்சு மேட்ச் பண்ணும். சரியா? கரப்ட், கேண்டிட், காப்பியஸ் மூணுக்கும் மீனிங் தெரிஞ்சுட்டுனா போதும். இல்ல ஏதோ 2 இடத்துக்கு தெரிஞ்சா கூட ஈஸியா போட்டுலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க கரப்ட். கரப்ட்னாலே நாங்க கரப்ஷன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஊழல், லஞ்சம் வாங்குவாங்க, இதெல்லாம் வந்து கரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரப்ஷன். ரைட்டா? அப்போ இது ஒரு நெகட்டிவான மீனிங். அதே நெகட்டிவான மீனிங் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட்னு இருக்கு. டைரக்ட்னா நேர்மை, நேரா இருக்கிறது, அந்த மாதிரி நேரடியா இருக்கிறது. சோ அது வராது. அதுக்கப்புறம் ப்ரொஃபியூஸ் அப்படின்னு இருக்கு. ப்ரொஃபியூஸ்னா நிறைய இருக்கிறது, ஏராளமா இருக்கு, தாராளமா இருக்குன்னு சொல்லுவோம். அதுவுமே பாசிட்டிவா வருது. சோ பேலன்ஸ் இருக்க டிப்ரைவ் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா அதை கெஸ் பண்ணிடலாம், ஏன்னா மத்த ரெண்டும் பாசிட்டிவான மீனிங்கா இருக்கு. சரி, அப்ப டிப்ரைவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றதுக்கு டிப்ரைவ், இவல், பேட் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம டிப்ரைவ்னு சொல்லலாம். கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம், லஞ்சம் வாங்குறது. அடுத்தது பாருங்க கேண்டிட். கேண்டிட் இது நம்ம இப்படி கேள்விப்பட்டிருக்கல, கேண்டிடா போட்டோ எடுங்க அப்படின்ட்டு. அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா கேண்டிட் போட்டோ அப்படின்னா நமக்கே தெரியாது அவங்க போட்டோ எடுக்கிறாங்க, நம்ம கேண்டிடா போஸே கொடுத்துருக்க மாட்டோம், அது நமக்கு அழகான ஒரு போஸா வருது அப்படின்னா அது கேண்டிட். அப்ப அதோட மீனிங் என்னன்னா டைரக்டா எடுக்கிறது, நம்ம போஸ் கொடுக்காம, அதுதான் ஒரிஜினலா இருக்கும் இல்லையா? அப்ப நேர்மையா, நேரடியா இருக்கிறது, பிராங்கா இருக்கிறது. கேண்டிடுக்கு பிராங்க் அப்படிங்கறதும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ 2க்கு வந்து A, 1க்கு C. 1C 2A அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான். அதுல மட்டும் தான் இந்த ரெண்டும் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 3க்கு B-ஆ தான் இருக்கும். காப்பியஸ் அப்படின்னா நம்ம இதுல ஒரு காப்பி எடுங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்கும், காப்பினா இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா எடுக்கிறது. ப்ரொஃபியூஸ் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. ஓகேவா? தாராளமா இருக்குது, ஏராளம் அப்படிலாம் சொல்றதுதான் ப்ரொஃபியூஸ். ஓகே தானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் 1. கரப்டுக்கு டிப்ரைவ், கேண்டிட்க்கு டைரக்ட், காப்பியஸ்க்கு ப்ரொஃபியூஸ். அடுத்து பார்க்கலாமா 49 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? I will only share this information if you keep it under your hat.
என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வில் ஒன்லி ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை எப்பதான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் யூ கீப் இட் அண்டர் யுவர் ஹேட். உங்க அண்டர் யுவர் ஹேட்ல வச்சிருந்தா மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அதாவது சீக்கிரட்டா வச்சிருந்தா மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அண்டர் யுவர் ஹேட் அப்படின்னாலே அதோட மீனிங் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. வேற என்ன சொல்லலாம் தெரியுமா, சீக்கிரட்டா இருக்கிறதுக்கு இன்னொரு இடியம் உண்டு, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்றது ஒரு இடியம் யூஸ் பண்ணுவாங்க சீக்கிரட்டா வச்சுக்கிறது. சரியா, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ், கதவுக்கு பின்னாடி அப்படின்னா யாருக்கும் தெரியாம பண்றது. இதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடியம். அண்டர் யுவர் ஹேட்டும் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸும். இதே சீக்கிரட்டா வெளியில சொல்லிட்டாங்கன்னு சொல்றதுக்கும் நமக்கு இடியம் இருக்கு. என்னது, ஸ்பில் த பீன்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரட்டா வெளில சொல்றத ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுவுமே லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், இதுவுமே சீக்கிரட்டா வெளில சொல்றது. சரியா, அப்ப ஸ்பில் த பீன்ஸ், கேட் அவுட் ஆஃப் த பேக், இது ரெண்டுமே சீக்கிரட்டா வெளியே சொல்றது. இதே ரகசியமா வச்சுக்கிறதுக்கு அண்டர் யுவர் ஹேட் ஒன்னு சொல்லுவோம், பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் ஒன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சீக்கிரட்டா வச்சுக்கிறது. சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள எக்ஸாம்ல இது கேட்கலாம். சரி, இப்போ மீனிங் தெரிஞ்சிச்சா, அண்டர் யுவர் ஹேட்ங்கிறது சீக்கிரட்டா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். இஃப் யூ வில் நாட் டிஸ்கஸ் த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்லி, பப்ளிக்ல அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாது. அப்ப அதுவும் சீக்கிரட்டா வைக்கிறதுக்கு அர்த்தம் தான். கரெக்டா, பப்ளிக் சொல்லக்கூடாதுன்னா அது சீக்கிரட்டா வச்சுப்பாங்கன்னு அர்த்தம். கன்க்ளூஷன் 1 கரெக்ட். அடுத்து பாருங்க, இஃப் யூ வில் நாட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஓன் பெனிஃபிட், நம்மளோட சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சீக்கிரட்டா வைக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, 2 தூக்கிடலாம். அடுத்து பாருங்க, இஃப் யூ வில் பை மீ அ ஹேட், எனக்கு ஹேட் வாங்கி தருவீங்களான்ற மாதிரி இந்த ஹேட்டை வச்சு ஏதோ கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ், அதுவுமே வராது. ரகசியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த கன்க்ளூஷன் 1ல மட்டும்தான் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாலே அது ரகசியமா வைக்க வேண்டியதுன்னு அர்த்தம். இப்போ கன்க்ளூஷன் 1 இஸ் கரெக்ட். 49க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா, 50 பாருங்க. There might be some issues to be sorted out, but it does not mean that we should not throw the baby out with the bath water. சில இஷ்யூஸை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ண, சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்கு இது அர்த்தம் கிடையாது. எது அர்த்தம் கிடையாது, த்ரோ த பேபி அவுட் வித் த பாத் வாட்டர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இடியம். இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அதே மீனிங் தரக்கூடிய கன்க்ளூஷனை சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இத சும்மா நார்மலாவே பாருங்க. த்ரோ த பேபி, பேபிய கீழே எறிகிறது, இத பாத் வாட்டர்ல எறிகிறது. பேபி அப்படிங்கிறது குழந்தை. கரெக்டா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பாத் வாட்டர் தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா முக்கியமான விஷயத்த தூக்கி கீழே போடுறது. அதாவது வேல்யூபிளான ஒரு விஷயத்த தேவையில்லாத இடத்துல போடுறது. பேபிங்கிறது ஒரு வேல்யூபிளான விஷயம், பாத் வாட்டர் அன்வான்ட். சரியா, அப்போ ஒரு வேல்யூபிளான விஷயத்த அன்வான்ட் இடத்துல போடுறதுதான் இந்த இடியமோட மீனிங். அப்ப இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துதான் ஆகணும். ஆனா அதோட அர்த்தம் என்ன கிடையாது, அது தேவையில்லன்னு தூக்கி போட்டுறக்கூடாது. அதான் எப்படியாச்சும் பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒதுக்காம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த்ரோ த பேபி அவுட் வித் த பாத் வாட்டர். Conclusion 1 பாருங்க. For the sake of opposition, we should not reject the proposal out because our concerns over a few specifics. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மொத்த ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக மொத்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக we should not reject the proposal outright because our concerns over few specifics. சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது, அதுக்காக மொத்தத்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதே தான் இங்கேயுமே. த்ரோ த பேபி அவுட் ஆஃப் த பாத் வாட்டர் அப்படின்னா ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்த ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதுதானே இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா, இந்த இடியம்க்கு மீனிங் மேட்ச் ஆகுற மாதிரி தான் வருது. முக்கியமான ஒரு விஷயத்த அப்படியே ஒதுக்கிடக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒதுக்கிடக்கூடாது. அப்ப அது வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, the bath water should be clean otherwise baby will be sick. பாத் வாட்டர் கிளீனா வைக்காட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, when a theory or an approach goes out of favor, நம்ம கொண்டு வந்த தியரியோ நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயமோ நம்ம அப்ரோச் பண்ண ஒரு விஷயமோ அவுட் ஆஃப் த ஃபேவர், தப்பா போயிடுச்சு அப்படின்னா we shift our loyalty completed towards a more fashionable one. நம்ம என்ன பண்ணணும், இதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர ignoring even the good aspects of the former. இருக்கிற அந்த குட் ஆஸ்பெக்டை விட்டுறக்கூடாது. இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அப்ரோச் தப்பா போயிருந்தாலும் அதுல உள்ள நல்லதை நம்ம விட்டுறக்கூடாது. அதேதான் கரெக்ட். அப்ப 3 வந்து கரெக்ட். அதேதான் இந்த த்ரோ த பேபி அவுட் ஆஃப் த பாத் வாட்டர் அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேல்யூபிளான விஷயத்த தூக்கி கீழே போடக்கூடாது. ஓகேவா, இப்ப இந்த 1லையும் 3லையும் தான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா, 51 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் in which fastidious is used correctly. இது வந்து சினானிம் தான். fastidious-க்கு மீனிங் தெரியணும். ஃபர்ஸ்ட் அந்த fastidious 4 சென்டென்ஸ்ல எங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மீனிங் தெரியணும். fastidious அப்படின்னா ஒரு பர்சனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ஸ்பெசிஃபிக்கா எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க, இல்ல பர்டிகுலரா இருப்பாங்க. அவங்கள வந்து ஈஸியா வந்து நம்மளால கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. அந்த மாதிரிப்பட்ட பர்சனை தான் fastidious பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, சின்ன சின்ன இது வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிடாது. அந்த மாதிரி இருக்கதான் fastidious.
ஆப்ஷன் பாருங்க, fastidious peoples are easy to please. இங்க வந்து easy to please னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஆன்சர் என்ன, hard to please. அவங்கள கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க easy to please னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட் பண்ணிடலாம். இது பாருங்க, some teachers are all so fastidious that they give high grades to almost everyone in the class. டீச்சர்ஸ் ரொம்ப fastidious இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நல்ல மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா அது fastidious ஆகாது. ஏன்னா fastidious அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துலயும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பா நல்ல மார்க் எல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ fastidious அப்படியே தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க, ஜேம்ஸ் இஸ் fastidious editor and wouldn't easily approve of any copy that comes to the desk. இது கரெக்ட். ஏன்னா ஜேம்ஸ் வந்து ஒரு fastidious editor. அவன் வந்து ஈஸியா அப்ரூவ் பண்ணிட மாட்டான். அவன் டெஸ்க்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே அவன் அப்ரூவ் பண்ண மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பான். எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அனுப்புவான். ஏன்னா அவனால பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத மட்டும்தான் அவனால பண்ணுவான். அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த தேர்ட் வந்து கரெக்டா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுக்கு 4 பாருங்க, I wish he weren't as fastidious as he is made out of to be, often sidesteps the issues and discourages. இது வந்து வராது. அப்ப 3 தான் நமக்கு கரெக்ட். இதை வாசிக்கும் போதே நமக்கு தெளிவா தெரியுது. இந்த 4th சைட் ஸ்டெப்ஸ் இஷ்யூஸை வந்து ஒதுக்கி வச்சுட்டான், சைட்ல ஒதுக்கிட்டான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே fastidious பர்சன் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அப்படி ஒதுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயுமே அவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? இப்போ 3 தான் நமக்கு கரெக்ட். 51. அடுத்து பார்க்கலாமா? 52 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வித் சினானிம்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? லாங்கிங், பேட் அண்ட் சிக்னிஃபை, இதோட மீனிங்க மேட்ச் பண்ணி இதோட ஆன்சர் போடுங்க. 52, 53, 54, 55. 4 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா? இதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? 52 பாத்துக்கோங்க, லாங்கிங், பேட் அண்ட் சிக்னிஃபை. 53 பாருங்க, 53 வந்து அலிமோனி அப்படிங்கிற வார்த்தை எங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ இதுக்குமே சினோனிம் தெரிஞ்சுட்டு சென்டென்ஸ் எதுன்றது பார்க்கணும். அப்புறம் பாருங்க, சோபோரிஃபிக் எஃபெக்ட், இதுவுமே மீனிங் தான். இந்த 3 சென்டென்ஸ்ல எங்க கரெக்டா இருக்கு? 55 பாருங்க, இது வந்து ஒரு இடியம். ஓகேவா? அந்த 55 வரைக்கும் ட்ரை பண்ணலாமா? 52ல இருந்து 55 வரைக்கும் ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.